இளைய பாரதம். வணக்கம் நேயர்களே. இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பாராமெடிக்கல் படிப்புகள் குறித்து காரைக்கால் அன்னை அபிராமி பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் டாக்டர் கே சுரேஷ் கண்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் பா வாசுதேவன் அவர்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். காரைக்கால் FM 100.3 இளைய பாரதம் நிகழ்ச்சிக்கு வாங்கனா வணக்கனா சொல்லி உங்க நிகழ்ச்சி கூப்பிட்டுக்கிறது நான் உங்கள் வானொலி நண்பன் பா வாசுதேவன். இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு மெடிக்கல் அப்படின்ற ஒரு ஆசை எப்போதுமே எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்துட்டே இருக்கும். அதுக்காக நம்ம பயங்கர மெனக்கடல்லாம் கொடுப்போம், நிறைய முயற்சிகள்லாம் எடுப்போம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த நுழைவுத் தேர்வு அப்படின்னு வரும்போது நம்மளால அதை தேர்ச்சி பெற முடியல அப்படின்னா அடுத்து என்ன ஆப்ஷன், அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஆனா அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் ஒரே சிந்தனையில இருக்கிறது அப்படிங்கறதுக்காக தான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி அந்த மெடிக்கல் அப்படிங்கறது MBBS, BDS இதெல்லாம் தாண்டி துணை மருத்துவ படிப்புகள் நிறைய இருக்கு. அது என்னென்ன துணை மருத்துவ படிப்புகள் இருக்கு, அதனால என்னென்ன நன்மைகள், அது என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நிகழ்ச்சியில இளைய பாரதம் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம கிட்ட சொல்றதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாரு அன்னை அபிராமி பாராமெடிக்கல் கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் கே சுரேஷ் கண்ணா நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க, நிறைய புத்தகங்கள் எழுதக்கூடிய ஒரு நபர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இதையெல்லாம் தாண்டி ஒரு முதல்வர். உங்களுடைய வாழ்க்கை பயணம், கல்வி பயணத்தை கொஞ்சம் சொல்லுங்க. மகிழ்ச்சி சார். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்ததற்கு என் மனமார்ந்த நன்றிகள். 25 வருடங்கள் என்னுடைய பயணமானது ஆசிரியர் பயணம் மற்றும் 30 ஆராய்ச்சி கட்டுரைகள், 5 தேசிய அளவில் உள்ள கட்டுரைகள், இந்திய நாடு மற்றும் வெளிநாடுகளுடைய பேராசிரியர், 19 நாடுகளில் உடைய ஒரு சீஃப் எடிட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ். இது மட்டும் இல்லாம NSS உடைய ஸ்டேட் அவார்டி, ரெட் உடைய ஆர்கனைசர், லயன்ஸ் கிளப் மெம்பர், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னுடைய பயணமானது போயிட்டு இருக்கு சார். மேலும் இந்த பாராமெடிக்கல் படிப்பு என்பது பலருக்கு தெரியாம இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்டுடைய நோக்கமானது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்காங்கன்னா, வாண்ட் டு பிகம் எ லாயர், கலெக்டர், டாக்டர், இப்படிதான் அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய பெற்றோர்களுடைய எண்ணமும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை தாண்டி அவங்கள்ட்ட வேற வேற கோர்ஸ்ல சேர்ந்தா இதற்கு இணையான சம்பளமும் இணையான தகுதியும் கிடைக்கும் போது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அப்ப என்ன சார் இருக்கு, இதுக்கு இணையான படிப்பு இருக்கா, இணையான ஊதியம் இருக்கா அப்படின்னா நிறைய இருக்கு. இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னு வச்சுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்முடைய எண்ணமானது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டரா இருக்கணும் இல்ல நர்ஸா இருக்கணும். அப்ப டாக்டர் நர்ஸ் மட்டும்தான் ஒரு ஹாஸ்பிட்டலா அப்படிங்கிறதுக்கு பலருடைய பரந்த பார்வையில் இது மட்டும் தான் தெரியுது. ஆனா உள்நோக்கமா பார்க்க போனீங்கன்னா, இந்த டாக்டர்ஸ் யாரை நம்பி இருக்கிறார்கள், அவர் எதை வைத்து அவர்கள் ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க, நோயாளிகளை குணப்படுத்துகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நம்பி இருக்க டிபார்ட்மெண்ட் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். அந்த பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்பது ஆன்சிலரி டிபார்ட்மெண்ட். இப்ப எடுத்துக்காட்டா நாம ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா, எந்த மருத்துவரும் உடனே வாங்க நான் உங்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டு நானே ஊசி போடுறேன், நானே டேப்லெட் கொடுக்கறேன், நானே சர்ஜரி பண்றேன், நானே பிளட் டெஸ்ட் பண்றேன் அப்படிங்கறது அவரால் சொல்ல முடியாது. அப்போ டாக்டர் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். நேரா என்ன சொல்லுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் டெஸ்ட் எடுப்பவர்கள் அதை வைத்துதான் ஒரு நோயை இருக்கா இல்லையா, சரி பண்ண முடியுமா, இதோடைய வீரியம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பிளட் டெஸ்ட் வைத்து தான் முடிவு பண்ண முடியும். அதை வைத்து தான் ஒரு டாக்டரால உனக்கு இந்த வியாதி இருக்கு என்று சொல்ல முடியும். இப்படி பார்க்கும்பொழுது அந்த டிபார்ட்மெண்ட் பேர் தான் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா ECG எடுக்க சொல்லுவாங்க. அவங்களும் டாக்டர் மாதிரியே கோட் போட்டிருப்பாங்க. அவங்களும் ஸ்டெத்து கூட யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவங்க நர்ஸும் இல்லை, டாக்டரும் இல்லை, ஆனா ECG எடுப்பாங்க. என்னைக்கா ஒரு நாள் கூட நம்ம கேட்டதில்லை, சார் இந்த கோர்ஸ் எங்க இருக்கு, நீங்க டாக்டரா நர்ஸா, எங்க படிச்சீங்க, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்க சம்பாத்தியம் என்ன, இதோட வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டதில்லை. அப்படி பார்க்கும்பொழுது அந்த டிபார்ட்மெண்ட் பேரு ECG டிபார்ட்மெண்ட், டிப்ளமோ இன் எலக்ட்ரோகார்டியோகிராஃப்.
முதல்ல சொன்னது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா எந்த டேப்லெட்டையும் நீ ஒரு டேப்லெட் கேட்பீங்க, அதுல கம்பெனி பேர் வேற இருக்கும். ஆனா அந்த கம்பெனி பேர் டாக்டருக்கு தெரியாது. அவங்களுக்கு காம்போசிஷன் தான் படிச்சிருப்பாங்க. அதை மாற்றி கூட சொல்ற அளவுக்கு ஒரு பார்மசிஸ்ட் தான் கொடுப்பாங்க. அவங்களும் ஒயிட் கோட் போட்டிருப்பாங்க, டாக்டர் மாதிரியே இருப்பாங்க பாக்குறதுக்கு. இந்த கோர்ஸ் டிப்ளமா லெவல்லயும் இருக்கு, டிகிரி லெவல்லயும் இருக்கு. இதுக்கு மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். அவங்கள பார்த்து, சார் இந்த கோர்ஸ் எங்க சார் இருக்கு, இதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ், இதுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு, இதை நான் கேட்டது இல்ல. இந்த டிபார்ட்மெண்ட் தான் பாராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். அது அப்படியே நீங்க போயிட்டே இருக்கலாம். ஆப்டோமெட்ரி, கண் சிகிச்சை, சிடி ஸ்கேன், எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிசிஷியன் டெக்னாலஜி, அசிஸ்டன்ட் டெக்னாலஜி, பிசியோதெரபி, ஏஎன்எம், பிஎஸ்சி நர்சிங், இதை போன்ற கோர்ஸ் எல்லாம் பாராமெடிக்கல் கோர்சஸ். இப்படி எல்லாம் ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படின்னா முன்னைய காலங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, பெங்களூர், திருச்சி, கோயம்புத்தூர், இதை போன்ற இடங்கள்ல தான் இருந்தது. மருத்துவ கல்லூரியிலே இருந்தது. ஆனால் மக்களுக்கு எளிதாக கூடிய வகையில் இது பாராமெடிக்கல் கல்லூரி, கம்யூனிட்டி கல்லூரி, நர்சிங் கல்லூரி என்று பிரித்து நமக்கு சுலபமாக வச்சிருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரியிலேயே இந்த கோர்ஸ் ரொம்ப பிரபலமா பேசப்படுது. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும், பிடிஎஸ் படிக்க வேண்டும் என்ற படிப்புகளுக்கு நீட் பரீட்சையானது ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது. அப்ப நீட்ல பாஸ் பண்ணலன்னா அதோட தான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நீட் இல்லாமலும் நமக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல வேலை வாய்ப்போட இருக்க முடியும் என்பதற்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம். இந்த கோர்சஸுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் அதிகபட்சம் உங்களுக்கு வேலை இல்லை என்று வார்த்தை வராது. தகுதியான சம்பளமும் கிடைக்கும். ஓகே சார். ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ்ல நான் சேரணும் அப்படின்னா அடிப்படை கல்வி தகுதி எனக்கு என்னவா இருக்கணும் சார்? சரியான கேள்வி. இதுக்கு குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் மட்டுமே இந்த கோர்ஸுக்கு போக முடியும். இந்த பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், இந்த மாதிரி கோர்ஸுகளுக்கு நீங்க மேத்ஸ், பயாலஜி படிச்சிருக்க வேண்டிய கட்டாயம், சயின்ஸ் குரூப் படிச்சிருக்க வேண்டிய கட்டாயம். மற்ற படிப்புகளுக்கு நம்ம புதுவை அரசு பொறுத்தவரை 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. பாராமெடிக்கல் கல்லூரியில் பயிலலாம் என்று நமக்கு ஆணை கொடுத்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாவே போதும். அதாவது இந்த ஆப்டோமெட்ரி, லேப் டெக்னாலஜி, எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இதை போன்ற படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணினாவே போதும். நீங்க எடுக்கும் பொழுது இந்த டிப்ளமா கோர்ஸா, டிகிரி கோர்ஸா, எத்தனை வருஷ கோர்ஸ், அங்கீகரிக்கப்பட்ட கோர்ஸா, படிக்கக்கூடிய நிறுவனமானது அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிப்பது நல்லது. இப்போ ஒரு 12th பாஸ் பண்ணிட்டோம், சீக்கிரம் வேலைக்கு போகணும், எனக்கு ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஒரு பெட்டரான கோர்ஸா இருக்கும் சார் பாராமெடிக்கல்? பாராமெடிக்கல் போனாவே எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேகன்சி இருக்கு சார் பொதுவா. இப்ப நான் கண்ணாடி போட போகணும் அப்படின்னா ஆப்டோமெட்ரிக் படிக்கலாம், உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசியோதெரபி பண்ணலாம், உடல் வலி, மூட்டு வலிகள், இப்ப நம்ம இல்லாத மனிதர்கள் இல்ல, உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு அசிஸ்டண்டா கூட இருக்கவங்க பார்த்தா அவங்க டாக்டர் மாதிரி தெரிவாங்க சார் பாக்குறதுக்கு. அவங்க டாக்டர் இல்ல, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் அவங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு துணை மருத்துவர் மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாங்க இல்லையா. இந்த மாதிரி படிப்புகள் நிறைய ஏராளமா இருக்கு. அவங்க இதெல்லாம் பயின்றால் இந்த சமுதாயத்தில் உடனே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அவங்க குடும்பம் மேலோங்கி வருவதற்கும் பொருளாதாரம் கை கொடுக்கும் சார். ஓகே சார். இப்ப இதுலயும் தாண்டி இப்ப ரீசென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரெக்கார்ட் கீப்பிங், அந்த மெடிக்கல் ரெக்கார்டுக்கு ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அது என்ன மாதிரியான படிப்புகள் சார்? நல்ல கேள்வி சார். ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு வருடம் கழித்து அவர் இறந்து போகலாம், இல்ல அவருடைய ஹிஸ்டரி தேவைப்படலாம். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போலீஸுடைய விசாரணைக்கோ இல்ல குடும்பத்துடைய நலனுக்கோ இல்ல இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவோ தேவைப்படலாம். அப்போ அன்னைக்கு வந்தவங்களை அப்படியே அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோயாளிக்கு எந்த பயனும் இருக்காது. அவங்களுக்கு அந்த பயன் கொடுக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய பதிவேடு இங்க ரெஜிஸ்டர் நாங்க மெயின்டைன் பண்ணணும். நாம மெயின்டைன் பண்ற நேரத்தில் அந்த நோயாளியானவர் எந்த நோய்க்காக வந்தார், எவ்வளவு காலம் இங்க அனுமதிக்கப்பட்டார், அவர் என்னென்ன மருந்து எடுத்துக்கொண்டார், எவ்வளவு நாளில் விடுபட்டார், இதற்கு எவ்வளவு செலவாகிவிட்டது, எந்த மருத்துவர் அவருக்கு நோயை குணப்படுத்தினார் இல்ல தொந்தரவு செய்தார் என்பது அந்த மெடிக்கல் ரெக்கார்டுல நமக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கும் சார். அப்ப அந்த படிப்பானது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப், டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு படிப்பே இருக்கு சார். அதை படித்தா பயன்பெறலாம் சார். ஓகே சார். இப்ப அடுத்ததா நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க டி ஃபார்ம், பி ஃபார்ம், அந்த கோர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். டி ஃபார்ம்ங்கிறது டிப்ளமோ இன் பார்மசி,
பிஃபார்ம் என்பது பேச்சுலர் ஆஃப் பார்மசி. இரண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னோம்னா 3 வருட படிப்பு, அது 4 வருட படிப்பு. டிஃபார்ம் படித்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பார்மசிஸ்டா வேலை செய்யலாம். அது மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும் பார்மசிஸ்டா. ஆனா பிஃபார்ம் 4 வருடம் படித்தால் பார்மசிஸ்டாவும் செயல்படலாம் மற்றும் ஒரு பார்மகாலஜி கல்லூரியில அவங்க ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இதுக்கு 12ஆம் வகுப்பு குறைந்தபட்சம் பாஸ் பண்ணிருக்கணும், சயின்ஸ் படிச்சிருக்கணும். எஸ் சார். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போன ஒரு பார்மா கம்பெனிக்கு அப்படின்னா உங்களுக்கு தகுதி போதுங்களா? அங்க என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு? 2 பேருமே போகலாம். டிப்ளமோ பார்மசி படிச்சவங்களும் போகலாம், பிஃபார்ம் படிச்சவங்களும் போகலாம். ஆனா டிப்ளமோ படிச்சவங்க டெக்னீஷியனா இருப்பாங்க. ஆனா பிஃபார்ம் படிச்சவங்க ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலரா கூட இருக்கலாம். அப்ப அந்த பொறுப்புக்கு போறதுக்கு ப்ரமோஷன்லாம் போக முடியாது தவிர நேரடியா போக முடியாது. ஆனா பிஃபார்ம் படிச்சவங்க நேராவே போகலாம். அதனால ஒரு பார்மா கம்பெனியில் மருந்து மாத்திரை தயார் பண்ணும்போது எந்த காம்போசிஷன்ல தயார் பண்றாங்க, அப்ப எந்த தட்பவெப்பநிலையில தயார் பண்றாங்க அப்படிங்கறது பார்வை அவங்க நேரடி பார்வையில இருக்கு சார். ஓகே சார். இப்போ இந்த ரேடியோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னீஷியன்ஸ், கதிரியக்கவியல் தொழில்நுட்பம்னு கூட சொல்லுவோம். அதை பத்தி சொல்லுங்க சார். ரேடியாலஜின்னு சொல்லும்போது அது எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் சார். நமக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு, மனிதர்கள்ல அது குழந்தையா இருக்கட்டும் அடல்ட்டா இருக்கட்டும், சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னாவே நம்ம எக்ஸ்ரே எடுங்க, நெஞ்சில சளி உறைஞ்சிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு புகைப்படம் தேவை. அந்த படமானது நம்ம எடுக்கக்கூடியது அந்த எக்ஸ்ரே சார், ரேடியாலஜி. அது மட்டும் இல்லாம எலும்பு முறிவு, தசை பிறண்டு இருக்கிறது, உடலுடைய எலும்புகள் மாறி அமைந்திருக்கிறது என்பதை அந்த எக்ஸ்ரே மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த மாதிரி படிப்புகள் நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்குது சார். இது அநேக கல்லூரிகள்ல இப்ப இந்த எக்ஸ்ரே கோர்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிசியோதெரபி சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனாவே நமக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்றது பிசியோதெரபி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. பிசியோதெரபி படிப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு சார்? அதுல அரசு வேலைக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? எந்தெந்த இன்ஸ்டிடியூட் பெஸ்டா இருக்கும் பிசியோதெரபிக்கு? அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். பிசியோதெரபின்னு சொல்லும் பொழுது சார் இந்த வார்த்தையிலே இருக்கு, பிசிக்கலி தே ஆர் கிவிங் ட்ரீட்மெண்ட், மசில் ரிலாக்ஸேஷன்ஸ். இப்ப தசை பிடிப்பு இருக்கும், அதை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அது ஊசி போட்டோ மருந்து கொடுத்தோ குணப்படுத்துவதை விட கதிர்வீச்சு மூலமாக, இன்ஃப்ராரெட் ரேஸ், அது மூலமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. டைக்ளோஃபெனாக் ஜெல் இது மாதிரி பயன்படுத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூட்டுவாதம், முடக்குவாதம், எலும்பு முறிவு இது மாதிரி உள்ளவர்களுக்கு பிசிக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். அதான் சார் பிசியோ மீன்ஸ் பிசிக்கலி, தெரப்பி மீன்ஸ் ட்ரீட்மெண்ட் சார். இது அரசு சம்பந்தப்பட்ட கல்லூரிகளிலும் மற்ற தனியார் கல்லூரிகளிலும் இந்த கோர்ஸ் இயங்கிட்டு இருக்கு சார். இந்த படிப்பானது 4 வருட காலம் சார். இது பிஎஸ்சி பிசியோதெரப்பின்னு இருக்கு, தட் இஸ் பிபிடி. அடுத்தது டிப்ளமோ பிசியோதெரப்பி இருக்கு சார், தட் இஸ் டிபிடி. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் முன்னாடியே சொன்னது போல, பிபிடி படிச்சவங்க ஒரு காலேஜ்ல டியூட்டரா இருக்கலாம். ஆனா டிப்ளமா பிசியோதெரப்பி படிச்சவங்க பிசிக்கல் ட்ரீட்மெண்ட்ல மட்டும் செயல்படலாம் சார். தனியார் கல்லூரியிலும் இருக்கிறது, அரசு கல்லூரியிலும் நிறைய இருக்கிறது. தேவைப்படக்கூடிய கல்லூரியில் நீங்க கூகுள் சர்ச்ல போட்டு பார்த்தாவே அது ஏராள கல்லூரிகள் இருக்கிறது. இதற்கு நீட் பரிச்சையானது தேவையில்லை சார். ஓகே சார். இப்ப நீங்க சொல்ற எந்த கோர்ஸுக்குமே நீட் அவசியம் இல்லை? கண்டிப்பாக தேவையில்லை சார். ஓகே சார். அடுத்து நீங்க பேசிட்டு இருக்க முன்னாடி சொன்னீங்க ஆப்டோமெட்ரி, அது இப்ப தேவை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க சார். சிறப்பா கேட்டிருக்கீங்க. என்னன்னா, கண்ணுக்கு நான் கண்ணாடி போடணும், என்னுடைய பார்வையானது குறைந்திருக்கிறது, மங்கி இருக்கிறது, தெரியவில்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன சொல்லுவாரு? அவர் டெக்னீஷியன் தான் நேரா அனுப்புவார். உங்களுக்கு பார்வை குறைந்திருக்கிறது, அதை நீங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க போன பிறகு உங்களுக்கு மெஷினை வச்சு உங்களுக்கு நேரா முன்னாடி வாங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து செக் பண்ணுவாங்க. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க ஒரு கண் டாக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்க இல்ல சார். அது என்ன படிச்சிருக்காங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி இல்ல டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி படிச்சவங்க. அவங்க தான் சார் சொல்லுவாங்க உங்களுக்கு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, இத்தனை பவர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க தான். இது பைகான்கேவ் யூஸ் பண்றதா, கான்கேவ் யூஸ் பண்றதா, கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றதான்னு ரெக்கமெண்ட் பண்றது டாக்டருக்கு, ஐ டாக்டருக்கு இவங்க தான் சார். இந்த கோர்ஸுக்கு நிறைய வாண்டட் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இங்க ஆப்டிகல்ஸ் எல்லாத்திலயும் இருக்கவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி படிச்சவங்க தான். உங்களுக்கு பெரிய விசேஷம் என்னன்னா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மாதிரி இவங்க சொந்தமாவே அவங்களே இந்த ஆப்டிகல்ஸ் வச்சுக்கலாம். இந்த சர்டிபிகேட் வைத்து, இந்த சர்டிபிகேட் வைத்து தான் லைசன்ஸ் வாங்கணும். அப்ப இந்த லைசன்ஸ் ஹோல்டரும் அவங்களே மாறிடுறாங்க. அரசுலயும் வேலை கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே சார். இந்த ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி சொன்னீங்க, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். ஒரு ஆபரேஷன் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அது ஐசியூல தான் நடக்குது, இன்டென்சிவ் கேர் யூனிட். அதுதான் ஒரு ஆபரேஷன் நடக்குது. அப்படி ஆபரேஷன் நடக்கிற பட்சத்துல
யார் ஆபரேஷன் பண்ணுவா அப்படின்னா சர்ஜன், மாஸ்டர் ஆஃப் சர்ஜன், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் சர்ஜரி. இவங்க தான் ப்ரொசீஜர் பண்றவங்க. அது பண்ண பிறகு இல்ல பண்ணுவதற்கு முன்னதாக அதுக்குரிய ப்ரொசீஜர் செய்யக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டரா இருக்க மாட்டாங்க. அங்க ஆபரேஷன் திட்ட டெக்னீஷியனாலதான் அது செய்ய முடியும். அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளீன் பண்றது, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க டாக்டர் யூஸ் பண்ண போறாங்க, எந்த டைம்ல யூஸ் பண்ணுவாங்க, வேற என்ன மெடிசின்ஸ் அந்த டைம்ல கேட்பாங்க, என்ன ட்ரெஸ்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஸ்டெரைல் திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு முன்னதாகவே டாக்டருக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் யாருன்னா இந்த ஆபரேஷன் திட்ட டெக்னீஷியன் படிச்சவங்க தான் சார். இது நிறைய வாண்டட் இருக்கு. ஒரு டாக்டர் போறாங்கன்னா ஏற்கனவே முன்னதாக இது எல்லாம் ஆயத்தப்பட்டிருக்கு. இல்ல ஆபரேஷன் பண்ண பிறகு அந்த பேஷண்ட்டுக்கும் இந்த டாக்டருக்கும் என்ன செய்யணும் அப்படி என்பது ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்டா இருக்கக்கூடிய கோர்ஸ் சார் ஆப்டோமெட்ரி. இது பேச்சுலர் டிகிரியில இருக்கு அண்ட் டிப்ளமாவிலையும் இருக்கு இந்த கோர்ஸ். இது ஓகே சார். இப்ப இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப அரசு கல்லூரிகள்னு இருக்கு, அதாவது மத்திய மாநில அரசு கல்லூரிகள்னு இருக்கு, தனியார் கல்லூரிகள்னு இருக்கு. இப்ப மத்திய மாநில அரசு கல்லூரிகள்ல நான் போகணும், அதுக்கு தகுதி பெற்று, ஏன்னா அதுல இவ்வளவு சீட்டு தான் அப்படின்னு இருக்கும், அதுக்கு என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்கும் சார்? இப்ப பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தேர்வு இல்ல சார், மதிப்பெண் அடிப்படையில கொடுத்தாங்க. அது பாராமெடிக்கல் காலேஜ் தான் வருது, நர்சிங் காலேஜ் கூட அது மதிப்பெண் அடிப்படையில கொடுத்தாங்க. ஆனா இப்போ புதுவை அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் இந்த மோகம் இருக்குங்கனால ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டாங்க. காரணம் என்னன்னா எல்லாருக்கும் சீட் கொடுக்க முடியல, லிமிடெட் சீட்ஸ் கொடுக்கறாங்க. கல்லூரியை பொறுத்து மாறுகிறது. ஒரு சில கல்லூரியில் 40 இடங்கள் கொடுக்கறாங்க, ஒரு சில கல்லூரியில் 20 இடங்களே கொடுக்கறாங்க. அப்போ எல்லாரும் அலைமோதுவதனால மதிப்பெண் அடிப்படையில் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட எல்லாரும் புள்ளி சதவீதத்தில் வித்தியாசப்படுவதனால அதுக்கு நுழைவு தேர்வுன்னு வச்சிருக்காங்க. மற்ற பாராமெடிக்கல் கோர்சஸ் சொன்னது மாதிரி ஆப்டோமெட்ரி, டயாலிசிஸ், எக்ஸ்ரே டெக்னீஷியன், பார்மகாலஜி, லேப் டெக்னீஷியன்ஸ், எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இது மாதிரி உள்ள கோர்ஸுக்கெல்லாம் எந்த நுழைவு தேர்வும் இல்லை. 12ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும், ஒரு முதல் வகுப்பு என்று சொல்லக்கூடிய 60% மார்க் கிடைத்தால் போதும், ஒரு தனியார் கல்லூரியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு கல்லூரிகளும் பொழுது மெரிட் பேசிஸ்ல கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சீட்டை ஆக்குபை பண்ணுங்கிறதுனால அரசு கல்லூரியை பொறுத்தவரை மெரிட் பேசிஸ்ல கொடுக்கறது இருக்கு. ஆனா தனியார் கல்லூரியில் 60% மார்க் இருந்தா போதுமானது, அவங்க படிப்பதற்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. ஓகே, நீங்க ஒரு கல்வியலாளரா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு மாணவர் ஒரு அரசு கல்லூரியா இருக்கட்டும் இல்ல தனியார் கல்லூரியா இருக்கட்டும், இந்த படிப்புகளை படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த கல்லூரியில பார்த்துட்டு சேரணும்? சரியான கேள்வி, இது முக்கியமான கேள்வி. ஒரு மாணவன் கல்லூரியில் சேர வேண்டும் என்று முயற்சி பண்ணும்போது அவன் எதிர்பார்க்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் 6. 1, அந்த கல்லூரியானது அரசு அங்கீகாரம் பெற்றதா. 2வது, அவங்க கொடுக்கக்கூடிய சான்றிதழானது நான் அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு பதிவு பண்ண முடியுமா. 3, நான் பதிவு பண்ணக்கூடிய அந்த சான்றிதழ் உடனே வேலைவாய்ப்பு கிடைப்பதாக அமையுமா. 4, அப்படி நான் படித்த படிப்பானது அனைத்து இடங்களிலும் கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்குமா. அதுக்கு அடுத்ததாக இந்த படிப்பை படித்தால் என் குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு என்னால் மதிப்புடன் வாழ முடியுமா, மற்றவர்களுக்கு இணையாக நான் வாழ்ந்து காட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வியோடு அந்த கல்லூரியில் சேர வேண்டும். பட்டய படிப்புன்னு சொல்லணும்னா 3 வருஷம் இருக்கணும் சார். அந்த மாதிரி இருந்தாதான் அது ஒரு டிப்ளமா கோர்ஸ். 1 இயர் டிப்ளமா கோர்ஸ் இல்ல, சர்டிபிகேட் கோர்ஸ். அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. ஏன் 3 வருஷ கோர்ஸ் தேர்ந்தெடுங்க அப்படின்னு வற்புறுத்தல் சொன்னோம்னா, அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், இல்ல குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், டிப்ளமா கோர்ஸ் எடுத்திருப்பாங்க பையன். மேல் படிப்பு போவதற்கு இந்த டிப்ளமா கோர்ஸ் படித்திருந்தான்னு சொன்னா நேரடியாக செகண்ட் இயர் சேரலாம். இந்த மாதிரி 3 இயர்ஸ் கோர்ஸ் அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் அரசு பதிவு பண்ணக்கூடிய சர்டிபிகேட்டாக இருக்கா என்னங்கிறது பார்த்து நம்ம மாணவர்கள் அந்த மாதிரி கல்லூரியில் சேரணும் சார். ஓகே சார். இப்போ இவங்களே ஒரு விரிவுரையாளர் ஆகணும் ஒரு கல்லூரியில அப்படிங்கிறாங்க. ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்துட்டு என்னால ஒரு கல்லூரியில ஒரு லெக்சரராவோ ப்ரொஃபஸராவோ ஆக முடியுமா? அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் சார்? நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. அது விழிப்புணர்வு ஏற்படுத்தவங்க அந்த கேள்வி கேட்டீங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியில் நான் பணிபுரிய வேண்டும், ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? வெளிப்படையா பொதுமக்களுக்கு ஒரு டாக்டர் படிச்சாதான் டாக்டர் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி தேவையில்லை சார். ஒரு மருத்துவக் கல்லூரின்னு சொல்லும் பொழுது அனைத்து பாடங்களையும் படித்த பிறகுதான் டாக்டர். எடுத்துக்காட்டா +2ல மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ், அக்கௌண்டன்ஸ் இது மாதிரி முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்றாங்க. அதே போல மருத்துவத்துறையில் நேரா மெடிசன் மட்டும் படிக்கிறது இல்லை சார். அவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண பயோகெமிஸ்ட்ரி, மாலிகுலர் பயாலஜி, அனாட்டமி, பிசியாலஜி, ஹிஸ்டாலஜி, பேத்தாலஜி, பார்மகாலஜி இது எல்லாமே பாராமெடிக்கல் கோர்சஸ் சார். இந்த கோர்சஸ் பிஎஸ்சில ஜாயின் பண்ணி டாக்டரேட் வரைக்கும் வந்துட்டீங்க
அந்த கோர்ஸ் ஆனது MCA சொல்லக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் அசோசியேஷன்ல வரக்கூடிய சர்டிபிகேட்டாக இருந்தால் இவங்க அனைவரும் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியலாம். அதுக்கு அடுத்தது டாக்டருக்கு இணையான சம்பளம் கிடைக்கும். ஒரு பெருமையானது, ஒரு டாக்டர் இல்லாம டாக்டரேட் படித்தவர்கள் டாக்டருக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை மேம்படுத்திக்கலாம். அதுக்கு நல்ல சம்பளம் உண்டு, இதுக்கு நல்ல வாய்ப்புகளும் உண்டு சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு PhD மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, MSc மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, MSc மைக்ரோபயாலஜி, எல்லாம் மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, டாக்டர் மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி இது படிச்சாங்க அப்படின்னா MD பயோகெமிஸ்ட்ரி, MD மைக்ரோபயாலஜி அவங்க என்ன படிச்சிருப்பாங்க? பேசிக்கா MBBS முடிச்சுட்டு MD வந்திருப்பாங்கல்ல. ஆனா இப்ப பாருங்க, MD படிச்சிட்டு இருக்காங்க, 3 வருட படிப்பானது. இந்த MBBS படிக்கல, MDயும் படிக்கல. ஆனா இந்த மாணவன் என்ன படிச்சிருக்கான் அப்படின்னா BSc பயோகெமிஸ்ட்ரி, மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, MSc மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, PhD மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி இதை படித்து விட்டு MBBS MD படித்தவருக்கு பாடம் நடத்துவதற்கு மற்றும் துறை தலைவராக இருப்பதற்கும் அனைத்து அதிகாரங்களும் அங்கீகாரம் உண்டு சார். ஓகே சார், தெளிவா சொன்னீங்க. அதாவது எப்படி ஒரு பயோமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு டாக்டருக்கே கிளாஸ் எடுக்கலாம், அதுவும் அவங்களுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருவோம் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொன்னீங்க. அந்த ஏக்கம் உங்களுக்கு இல்லாம போயிடுது சார். என்ன, நம்ம டாக்டர் படிக்கல, ஆனா டாக்டர் கிளாஸ் எடுக்கிறோம். எப்படி ஒரு இது பாருங்க, MBBS படிக்கல, MS படிக்கல நம்ம. ஆனா அவங்க நாளைக்கு அந்த ஒயிட் கோட் போட்டு போகும்பொழுது அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? MBBS MD படிக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, he is also doctor, he is a doctorate. ஆனா தனக்குள்ள ஒரு பெருமை என்னவா இருக்கும்? MBBS படிக்கல, MD படிக்கல, ஆனா MBBS MD படிப்பவர்களுக்கு என்னால் பாடம் நடத்த முடியும், உன்னுடைய சான்றிதழில் என்னால் கையொப்பமிட முடியும் என்ற ஒரு பெருமிதம் இருக்கும் சார். ஓகே சார், அழகா சொன்னீங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு இருக்க இளைஞர்களுக்கு. சார், இப்ப அடுத்து இந்த வெளிநாடுகளுக்கு நான் வேலைக்கு போகணும், இந்த பாராமெடிக்கல் கோர்ஸை முடிச்சுட்டு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி தகுதியற்ற ஒரு கல்லூரியில சேர்ந்து அந்த சர்டிபிகேட் வேலிட் இல்லாமையோ இந்த மாதிரி நிறைய டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. ஒரு வெளிநாட்டுக்கு போய் நான் படிக்கணும் அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் முடிக்கிறவங்க படிக்கும்போது என்னெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு படிக்கணும், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளிநாடுகள்ல எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா நீங்க நிறைய அயல்நாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த பாராமெடிக்கல் கல்லூரியை பொறுத்தவரை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த டிப்ளமா கோர்சஸ் இன் பாராமெடிக்ஸ் டிகிரி கோர்சஸ் இன் பாராமெடிக்ஸ் கொடுக்கும்பொழுது இந்திய நாடு மற்றும் அயல்நாடுகளில் அநேக மருத்துவமனையில் நிறைய வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது நமக்காக. இப்ப என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா டாக்டர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்பொழுது மருத்துவர் யாரை நம்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற துறை இருக்கிறது. அப்ப நோயாளிகளுடைய தேவைகளை செய்வதற்கு நான் முன்னதே சொன்னது மாதிரி எக்ஸ்ரே, ஆப்டோமெட்ரி, டயாலிசிஸ், அனஸ்தீசியா. அனஸ்தீசியா பத்தி உங்களுக்கு முக்கியமான கருத்து ஒன்று உங்களுக்கு சொல்லணும். அது சொல்ல விட்டுட்டேன். என்னன்னா, இப்ப அனஸ்தீசியா சொல்லும் பொழுது அது பெரிய இம்பார்ட்டன்ஸ், நிறைய வரவேற்பு இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றும் மக்களுக்கு தெரியாம இருக்கு. ஒரு ஆபரேஷன் நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஆபரேஷனா இருக்கலாம், ஈவன் டெலிவரி செக்ஷனா கூட இருக்கலாம். இப்போ அவங்க கைனகாலஜிஸ்ட் வந்துருவாங்க, இல்ல சர்ஜன்ஸ் வந்துடலாம், ஆபரேஷன் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஆனா இந்த நோயாளிகளும் இந்த சர்ஜனும் காத்திருப்பது யாருன்னா இந்த அனஸ்தீசியான்னு சொல்லக்கூடிய இந்த மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னீஷியனுக்காக தான். சார், அவருக்கு தான் எவ்வளவு மயக்க மருந்து கொடுக்க வேண்டும், இந்த மருந்து கொடுப்பதனால இந்த கால அளவு இவ்வளவு நேரமானது அவங்க கான்சியஸ்ல இருப்பாங்க, அன்கான்சியஸ்ல இருப்பாங்கன்ட்டு அவங்க மெஷர்மெண்டோட கொடுப்பாங்க. அப்போ ஒரு டாக்டரும் காத்திருப்பது யாருக்குன்னா ஒரு டெக்னீஷியனுக்கு, அனஸ்தீசியாவுக்கு. அப்ப அனஸ்தீசியா படிப்பானது எவ்வளவு ஒரு முக்கியமான படிப்பு, ஆபரேஷன் துறையில ஒரு முக்கியமான படிப்பு என்பது இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நிறைய இங்கே காரைக்கால் மாவட்டங்களில் நிறைய தனியார் கல்லூரி மற்றும் அரசு கல்லூரிகளிலும் இந்த அனஸ்தீசியா படிப்பானது இருக்கு சார். அதை மாணவர்கள் சேர்ந்து பயனடையலாம். ஓகே, இப்ப வெளிநாடுகள்லயும் வாய்ப்பு இருக்கு இந்த படிப்பு. அநேக நாடுகளில் வாய்ப்பு இருக்கிறது. என்ன அவங்க வெளிநாடு பயணிக்கிறதுக்கு முன்னால என்ன ஆயத்தமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் உங்க சப்ஜெக்ட் நல்லா கிளியரா இருக்கணும். பேஷண்ட் என்பது இங்க ஹியூமன் பீயிங் போது அங்கேயும் ஹியூமன் பீயிங் தான், கலர் வேணா வித்தியாசம் இருக்கலாம், ஃபீமேல் மேல் ரெண்டும் ஒண்ணுதான். பிசியாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் போது இந்திய நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ அவங்களுடைய சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, என்ன பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுக்கிறாங்க, அந்த கோர்ஸ்ல அவங்க தெளிவா இருக்கணும். ஒன்னு. இரண்டாவது, அந்த நாட்டுக்கு ஏற்றாற் போல் தன்னுடைய மொழியை மாற்றிக்கொண்டால் அந்த பேஷண்ட் சந்தோஷப்படுவாங்க. ஒன்னு இங்கேருந்து படிச்சுட்டு போறது நல்லது, இல்ல அங்க போயிட்டு அந்த மொழியை நாம் கற்றுக்கொண்டு அந்த மொழியில் அந்த பேஷண்ட்டுக்கு நாம் எடுத்துரைத்தால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களுடைய வேலை வாய்ப்பானதும் நீடித்திருக்கும், உங்க நல்ல மதிப்பும் கிடைக்கும், ஊதியமும் கிடைக்கும் சார். எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ்
இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் எவ்வளவு ஃபீஸ் இருக்கும், இது எல்லாராலையும் படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பொதுவா பாராமெடிக்கல் அப்படின்னாவே எவ்வளவு செலவாகும் சார்? ஒரு பட்டய படிப்பா இருக்கட்டும் இல்ல பட்ட படிப்பா இருக்கட்டும். டிப்ளமா கோர்சஸ், டிகிரி கோர்சஸ் ஆஃப் பாராமெடிக்கல் முன்னாடி படிப்பதற்கு ஒரு சில இடங்கள்ல மருத்துவக் கல்லூரியில் இருந்ததுனால ஃபீஸ் உடைய ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் லட்சத்துல இருந்தது. நிறைய பேரை படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ அப்படிலாம் இல்ல சார். இப்போ இங்க பாண்டிச்சேரியை பொறுத்தவரை சென்டாக்ல வர ஸ்டூடெண்ட் ஒரு வருடத்துக்கு 40,000 இவ்வளவுதான். இதுவும் SC ST ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களுக்கு இலவசமா வந்துருது. உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில், மதிப்பெண் அடிப்படையில் பேங்குகள் கொஞ்சம் அணுகுனா கூட நமக்கு எஜுகேஷன் லோன் எல்லாம் கொடுக்கறாங்க. அது வச்சு ஈஸியா படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சார். இங்க நிறைய கல்லூரிகள் இப்ப வந்துருச்சு. முன்னைய காலங்களில் நிறைய செலவு பண்ணி படிக்கிறது மாதிரி இப்ப இல்ல. இப்ப எல்லாரும் அனைவரும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு நம்முடைய புதுவை அரசு மற்றும் நம்ம இந்திய அரசும். ஓகே சார், தெளிவா ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. அதாவது இந்த மருத்துவம் அப்படின்னா MBBS, BDS, MD இந்த மாதிரி கிடையாது. அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கு பாராமெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க ஒரு கல்லூரி முதல்வர் அப்படிங்கறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல மாணவர்கள் எல்லாம் பொதுத் தேர்வு எழுத போறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னவா இருக்கும்? அனைத்து மாணவர்களும் இந்த செய்தி சரியாக மனதில் கொள்ள வேண்டும். சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களாக சரி, நாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறையில் சரியாக கவனம் செலுத்த வேண்டும். எடுக்கக்கூடிய துறையானது நமக்கு வேலை வாய்ப்பை அதிகமாக கொடுக்குமா மற்றும் நல்ல ஊதியம் கிடைக்குமா என்ற எண்ணத்துடன் அவங்களுடைய 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே இந்த எண்ணத்துடன் படிக்க வேண்டும். அந்த கேரியர் கைடன்ஸ் இல்லாம சிலர் ஏன் படிக்கிறோம், படிக்க சொன்னாங்க படிக்கிறேன், இந்த எண்ணத்தோட படிப்பே இல்லை. இந்த எதிர்காலமானது என் கையில் இருக்கிறது, யாரை நம்பி இல்லை, அதற்கு என்னுடைய படிப்பே உறுதுணையாக இருக்கும் என்று முன்னாடி அவங்க நினைக்கணுங்க. அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குரிய தகுதியான மதிப்பெண் பெற வேண்டும். தகுதியான மதிப்பெண் பெற வேண்டும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவங்க 12ஆம் வகுப்பு படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக படிக்கக்கூடாது. அதை புரிந்து படிக்க வேண்டும். புரிந்து படிப்பதை அவங்களுக்கு பொது சேவைக்காகவும் தன்னுடைய சேவைக்காகவும் பயனுள்ளதாக இருக்கிறதா நம்முடைய படிப்பானது என்று அறிந்து படிக்க வேண்டும். அப்படி படிக்கிற பட்சத்தில் அவங்க எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஒரு சிறந்த ஊழியனாக இந்திய நாட்டுக்கு அமைவார்கள் சார். நன்றி சார். இவ்வளவு நேரம் பாராமெடிக்கல் கோர்சஸ் பத்தியும் சரி, பொதுவான பல தகவல்களும் அந்த கல்வி சார்ந்து எங்களுக்கு கொடுத்தீங்க. காரைக்கால் எஃப்எம்க்கு உங்களுடைய தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதற்கு நன்றி. தேங்க்யூ. இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை பாராமெடிக்கல் படிப்புகள் குறித்து காரைக்கால் அன்னை அபிராமி பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் டாக்டர் கே. சுரேஷ் கண்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் பா. வாசுதேவன் அவர்கள். இளைய பாரதம். அலைபாடும் கீதத்தில் நம்பிக்கை இருக்கிறது, மணி ஓசை நாதத்தில் நம்பிக்கை அழைக்கிறது. நம் வாழ்க்கை சிரிக்கிறது. இந்த வேளையிலும் வெற்றி வரும் கலங்காத